இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஐர மீனை வந்து என்னாச்சு அதை பற்றி அப்டேட் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த நம்ம ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஒரு ஐர மீன் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டுருப்போம் பார்த்தீங்களா. அதுக்கடுத்து வந்து அதை வந்து வளர்க்குறதுக்காக ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் கடைசி ஷார்ட்ஸில். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் கீழே கொஞ்சம் களிமண் அந்த மண்ணை வந்து கலந்துதான் இருந்துச்சு. ஸோ அதனால் அதில் வந்து வளரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதில் வந்து போட்டேன். போட்டதுக்கு அடுத்து வந்து நான் ஒரு ஐர மீனை கூட நான் பார்க்கல. எதுக்காகனா பிளான்ட்ஸ் அந்த மாதிரி க்ரோத் ஆகி வந்து அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸே நிறச்சிருச்சு. ஸோ அதில் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல. ஸோ அதனால் வந்து அது தண்ணியுமே கொஞ்சம் கலங்கின மாதிரி தெரிஞ்சிச்சா. ஸோ அதனால் அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை வந்து இன்றைக்கி கழுவ போகிறோம். கழுவுனதுக்கு அடுத்து அந்த மீன்களெல்லாம் எடுத்து அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது குட்டிகள் போட்டு பெரிய இருக்கா இல்லாட்டினா கொஞ்ச நாள் வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஐர மீன் வந்து இருக்குது. நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் வந்து போட்டிருந்தோம். இதில் வந்து என்னென்ன மீன்கள் இருந்துச்சு அப்படின்னா இதில் ஜீப்ரா ஃபிஷஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. இதில் வந்து இப்போ வந்து ஐர மீனையும் அணியாரம் வந்து போட்டிருந்தோங்க. பாருங்களேன், பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் மறைச்சிருச்சு. இந்த பிளான்ட்ஸுமே வேர் வந்து கீழே வரைக்கும் போயிருக்குங்க. ஸோ அதனால் எடுத்தோம்னாலே பாருங்கள் இந்த பிளான்ட்ஸு ஸோ எவ்வளோ பெரிய வேர் வந்து விட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து கீழே வரைக்கும் வந்து போயிடுச்சு. அதனால மேலே எடுத்தோம் அப்படின்னாலே இந்த மண் கலங்கிறது வந்து அப்படியே ஃபுல்லாகவே கலங்கிருது. நான் லைட்டாக தான் இன்றைக்கி நகட்டி விட்டு பார்த்தேன். ஸோ மீன்கள் வந்து எதுவுமே தெரியல. இப்போ வந்து மெதுவாக வந்து நகட்டுறேன். இப்போ வந்து பாருங்கள், ஜீப்ரா மட்டும்தான் தெரியும் கண்ணுக்கு, ஏன்னா அதுதான் மேலே சுற்றுற மீன். கீழே வந்து பாருங்களேன், அது ஃபுல்லாகவே பிளாக்காக தான் இருக்குங்க. இன்னும் லைட்டாக நகட்டினேன்னா தண்ணியே இதாயிரும். அதுபோக வந்து 2-3 கௌரா வந்து சுற்றுது. இப்போ பாருங்கள், ஜீப்ரா வந்து ஃபுட்டு எதாவது போடுமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து மொத்தமாக குமிஞ்சு வருது. ஒரு வாளியில் வந்து கலெக்ட் பண்ண போகிறேன். மீன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ண போகிறோங்க. இப்போ வந்து இதில் உள்ள தண்ணியை வந்து குறைச்சிட்டு மீன்களை வந்து பிடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மேலே பாருங்களேன், ஃபுல்லாக வந்து இதாக இருக்குங்க, ஜீப்ராவாக நிறைய சுற்றுது. அங்கங்கே கௌராவும் வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்ட இருக்குங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னா தண்ணியை வந்து எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு மோக்கலாம். மீன் வந்துச்சு அப்படின்னா தனியாக எடுத்துடலாம், இல்லாட்டினா அதில் வந்து தனித்தனியாக ஊற்றுறேன். இப்போ வந்து எடுக்க வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து வருதுங்க. இந்த மீன் தான் போன தடவை கேட்டிருந்தேன், இது என்ன மீனுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒரு 2-3 டைப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்குங்க. நம்ம இதில் பாருங்கள், மேலே வந்து ஒரு லைட் எரியிற மாதிரி வந்திருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்குங்க. சரி ஓகே, இதை வந்து தண்ணி மீன் வந்து இல்லாமல் வந்து இதில் நான் தனித்தனியாக எடுத்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணியை குறைச்சிட போகிறேன். அதுக்கடுத்து தான் மீனை வந்து பிடிக்க போகிறேன். இப்போ வந்து மீன்களை வந்து பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபுல்லாக கௌராவாக இருக்குங்க. கௌரா, ஜீப்ரா இதை தான் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறேன். மேலே உள்ளது இந்த பாருங்கள், ஜீப்ரானா எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கங்க. ஸோ இதனால் நல்லா வந்து வளர்ந்துருக்கு. இந்த பாருங்க, இதெல்லாம் சின்னதாக போட்டு சின்னதாக போட்டதுங்க. நல்லா பேரண்ட் சைஸாக வந்து நல்லா க்ரோத் ஆகிருக்கு. சரி ஓகே, இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஜீப்ரா ஃபிஷஸ் எல்லாத்தையும் வந்து பிடிச்சிக்கிறேன். இப்போ வந்து ஓரளவு தண்ணியை வந்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கீழே வந்து ஃபுல்லாக சகதி மாதிரி தாங்க இருக்குது. இதில் வந்து எடுத்தோம் அப்படின்னா மீன் வரதான் செய்யும். இதை வந்து பார்த்து வந்து நம்ம எடுத்து மீன்களை வந்து கலெக்ட் பண்ணணுங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து இன்னும் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து வந்து இந்த மாதிரி தண்ணியை வந்து எடுத்து வந்து ஊற்றிட்டேன். இது வந்து அந்த ஃபுல்லாக சகதி மாதிரி வந்ததுக்கு அடுத்து அதில் வந்து மீன்களை எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சுங்க. சரி ஓகே, இப்போ வந்து நெட்டை வச்சு எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்தேன். பாருங்களேன், அது எவ்வளவு இதாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் சில மீன்களும் வந்துச்சு, அதை நான் எடுத்து போட்டுட்டேன். இப்போ வந்து இதில் வந்து ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இதில் வந்து உள்ளே பார்க்கும்போது இதுலேயும் மீன்கள் வந்து பாருங்களேன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் மாட்டிட்டு வந்து வந்துடும். ஸோ அதனால் இந்த இதை வந்து நம்ம எடுத்தாலும் அப்படியே கீழே வந்து போட்டுற முடியாது. ஸோ இதை வந்து நல்லா வந்து ப்ராசஸ் பண்ணி இல்லைன்னா இதை வந்து இன்னொரு இதில் வந்து தண்ணியில் வந்து போட்டு வச்சு அதுக்கடுத்து அதை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஐர மீன் இருக்குது. அதுக்கடுத்து இதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா அப்படியே தூக்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியே தூக்கி அதை வந்து அப்படியே வந்து கவுத்திட போகிறோங்க. அங்கிட்ட வந்து ஒரு நெட்டை வச்சு ஃபுல்லாக கவுத்திட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்துடும். ஸோ அதனால் வந்து இதை வந்து பார்த்து வந்து தண்ணி இருக்குது கொஞ்சம். ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி ஓகே, இதை வந்து அப்படியே தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல வந்து வச்சு அதுக்கடுத்து வந்து அதை வந்து கவுத்தி விட்டுக்கலாம். இதுலேயுமே நல்லா சகதி மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்குங்க. சரி ஓகே, இதை வந்து வச்சு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். ஃபுல்லாக வந்து ஒரு நெட்டை வந்து கீழே வந்து வச்சுக்கிட்டேன். இப்படி பண்ணுறது மூலமாக வந்து அந்த சின்ன ஐர மீன்கள்லாம் இதுக்குள்ளேயே நின்றுக்கிறோம். சரி ஓகே, இதை ஃபுல்லாக வந்து கவுத்தி விட்டுறலாங்க. எத்தனை மீன் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. சரி பார்க்கலாம். இப்போ கவுத்துனது தான் தெரியுது. அங்கங்கே வந்து ஐர மீன் வந்து பாருங்களேன், அப்படியே நெளிஞ்சு வந்து அதில் விழுந்துக்கிட்டு இருக்குங்க.
இப்போ பாருங்கள் அங்கங்கே ஓரம் வந்து ஐர மீன் இருக்குது. இப்போ பாருங்களேன் இந்த ஒன்று ஓடி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்குது. சரி ஓகே, இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் உள்ளதை கடைசி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நெட்டில் உள்ளதை வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த நெட்லேயே நிறைய இருக்க தான் செய்யுது, பார்க்கலாங்க. இப்போ பாருங்களேன் சிலது கெண்டை மீன் ஒன்று கிடக்கு. அது போக வந்து ஐர மீன் வந்துருக்கு. ஐர மீனை இப்போ தான் ஈஸியாக எடுக்க முடியுது. அப்படி லைட்டாக வந்து வச்சு வந்து எடுக்கும் போல் வந்து ஈஸியாக வந்துடுதுங்க. பாசியும் அதிகமாக இருந்துருக்குங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்து வந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து இந்த இதில் வந்து போடணும். ஐர மீன் வந்து சிலதுனா ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் எப்படி வந்துச்சுன்னு தெரியலங்க. ரொம்ப பொடுசாக இருக்குதுங்க. நம்ம ஓரளவு மீடியம் சைஸாக தான் மொத்தமாக வந்து கொஞ்சம் எடுத்து போட்டோம். ஆனால் சிலதுனா ரொம்ப சின்ன சைஸாக வந்துருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் அந்த டப்பாவில் வந்து எல்லாத்தையும் வந்து மெதுவாக எடுத்து வந்து போட்டுக்கிறேன். இப்போ எடுத்து போட்டதுக்கு அடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜ் பாக்ஸையும் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி அந்த இடத்துலையே வச்சு வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டோம் அப்படின்னா அது ஒரு வேலை முடியும். இப்போ வந்து அதையும் தண்ணி ஊற்றி ஒரு இடத்துல வந்து வச்சாச்சுங்க. சரி ஓகே, அதுக்கடுத்து கடைசியாக வந்து நம்ம பிடிச்ச ஐர மீன் இது தாங்க. எவ்வளோ ஐர மீன் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கங்க. நம்ம வந்து அந்த நெட்டில் வந்து ஒரே ஒரு நெட்டில் வந்து அந்த கொஞ்சம் எடுத்து தான் வந்து போட்டிருந்தது. போட்ட வரைக்கும் உள்ளது எல்லாம் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து ஹாப்பிங்க. நல்லா எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. ரொம்ப பெருசாகுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம பெருசாக தான் போட்டோம். ஸோ அதனால் அந்த சைஸு தான் இருக்குது. அதுக்கு மேலே வந்து வளராது இது. இருந்தாலும் வந்து ஹெல்த்தியாக தாங்க இருக்குது. அந்த சகதி மாதிரி உள்ளது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிக்கிறது. இந்த ஃபிஷ் டேங்கில் வந்து போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிலதுனா ரொம்ப பொடிசாக இருக்குது. அதுதான் எப்படி வந்துச்சுன்னு தெரிலங்க. ரொம்ப பொடிசாக இருக்கும் சிலதுனா. சரி ஓகே, இப்போ பாருங்களேன் போட இதுதான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஃபிஷ் டேங்கில் பார்க்கும் போல தான் அதோட இது நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்களேன் எல்லாமே வந்து கீழேயே தான் படுத்து கிடக்கும். சின்னதாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக வாங்கினது, அது 1/4 கிலோ வாங்கினோம். அதில் வந்து அம்மா வந்து கொஞ்சம் தான் எடுத்துக்கிற சொன்னனால கொஞ்சம் எடுத்து போட்டதுங்க. இது நிறைய எடுத்து போட்டிருந்தா நேரம் பெரிய இருக்குமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் வந்து இதுக்கு வந்து நம்ம ஒரு ப்ரீடிங் செட்டப் மாதிரி அடுத்து பண்ணலாங்க. கொஞ்ச நாளில் வந்து இதுக்கு ப்ரீடிங் செட்டப் பண்ணி கண்டிப்பாக வந்து இது பண்ணுறேன். அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு வந்து செட் ஆகிருச்சு. ஸோ அதனால் வந்து அதாட்ட இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயே வந்து அதை வந்து போட்டுற போகிறேன். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. எனக்கு ஒரு ஹாப்பி. ரொம்ப நாளாக பார்க்காம இருந்துட்டு சரி இப்போ எல்லாம் உசுரோடு இருக்கே, அதுவே எனக்கு பெரியது தான். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஐர மீன்களை வந்து இதில் வந்து போட்டிருப்போம். இதில் வந்து எல்லாமே வந்து அதாட்ட இருக்குங்க. சிலதுனா ரொம்ப குட்டிகளாக இருக்குது. அதுனா குஞ்சு பொரிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அந்தளவு பொடிசு நான் போடலை. நிறைய இது வந்து ரொம்ப பொடிசாக இருக்குது. அதுபோக வந்து நம்ம வந்து சைஸ் வந்து போட்டோம்ல, அதோட சைஸே அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து அதோட கொஞ்சம் குண்டாக இருக்கே தவிர அந்த லைஃபே அப்படியே தான் இருக்குது. ரொம்ப நான் க்ரோத் ஆகலை. இருந்தாலும் நம்ம வந்து போட்டது அதாவது கொஞ்சம் தான் வந்து அந்த இதில் வந்து எடுத்து கடைசி இதில் வந்து போட்டோம் பார்த்தீங்களா. ஸோ அந்தளவு உள்ளது அப்படியே இருக்குங்க. அதுக்கு அந்த இடம் செட் ஆகிருக்கு. அதனால தான் வந்து இவ்வளோ நாள் வந்து அதாட்ட இருந்திருக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து அந்த இடம் செட் ஆகலை அப்படின்னா இறந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இறக்கலை. அந்த விதத்தில் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நான் ரொம்ப நாள் அதை பார்க்கவே இல்லைங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் அதை லைட்டாக குலைச்சாலே வந்து தண்ணி கலங்கிடுது. ஸோ அந்த மாதிரியே இருந்தாலும் எனக்கே அது இருக்கா இல்லையானே எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. சரி இப்போ தான் எனக்கு பார்த்தோன்னே ஒரு ஹாப்பி. அவ்வளவு உள்ளக்க சொறி எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க இதை எடுக்கிறதுக்குள்ளே. சரி ஓகே, இப்போ வந்து அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை கழுவியாச்சு. இதை வந்து அதில் மொத்தமாக எல்லாத்தையும் வந்து அதிலே வந்து விட்டுற தான் போகிறோம். சரி ஓகே, அதை வந்து விட்டுக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸையும் கழுவுன மாதிரி ஆயிடுச்சுங்க. அதில் வந்து கௌரா எல்லாமே கலந்து தான் போட்டிருந்தோம். அதையே வந்து இன்னொருக்க வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து அதிலேயே போட்டுற போகிறேன். இதையுமே வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து விட்டுற போகிறேன். சரி ஓகே, இதனால் அதில் விட்டுறலாம். அதுக்கடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருக்க அகெயின் வந்து எடுத்து பார்க்கலாம். சரி ஓகே, இதை வந்து பார்த்துருப்பீங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.